இந்த ஏர் ஃபில்டர் வந்து நீங்கள் வந்து இது என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து டூல்ஸோ இல்லை வந்து அதுக்கான ரொம்ப டைம் ஒதுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஈஸியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த 3 கிளிப்பை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ இதை நான் சொன்ன இந்த ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் இருக்கும். இது வந்து பிரைமரி ஃபில்டர், இது வந்து சேஃப்டி ஃபில்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பேப்பரில் வரும், இது கிளாத்தில் வரும். ஸோ நீங்கள் வரக்கூடிய டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி ஃபில்டரே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிடும். இதை தாண்டி நம்ம வர புழுதியில் அதிகமாக ரொட்டாவேட்டர் ஓட்டணும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டஸ்ட்டாக வருங்க. அந்த மாதிரி டஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிடும். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சப்போஸ் இதை நீங்கள் ஓட்டுறீங்க, டிரைவர் ஓட்டுறீங்க, இந்த மாதிரி மாறி ஓட்டும் போது இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை, இந்த ஃபில்டர் வந்து ஃபுல்லாக சோக் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் காமிச்சிடும். சார் காற்று வந்து கரெக்டாக உள்ளே போகலை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த டைப் இப்போ நீங்கள் நார்மலாக குடுவைக்குள்ள ஆயில் பாத் டைப் ஃபில்டர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது 10 மணி நேரத்தில் டஸ்ட் ஆகி சோக் ஆனாலுமே 20 மணி நேரத்தில் சோக் ஆனாலுமே நமக்கு தெரியாதுங்க. நம்ம அதுக்குன்னு தனியாக எப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2 டைமிங்கில் பண்ணுவோம். ஒன்று வந்து அந்த ஃபில்டர்னால கம்ப்ளைண்ட் அதிகமாகி வெறும் கரும்புகையாக தள்ளி வண்டி அடங்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஃபில்டரை செக் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஒரு ஆயில் சர்வீஸ் அப்போ பார்ப்போம். ஸோ அப்போ வந்து அது டஸ்ட் ஆகி, அதாவது அது சோக் ஆகி அதுக்கு மேலே போகக்கூடிய காற்று எல்லாமே டஸ்ட்டான காற்று தான் உள்ளே போகும். பட் ஆனால் இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபில்டர் அரெஸ்ட் ஆகிடுச்சுன்னா உள்ளே போகிற காற்றோட அளவே குறைச்சிடும். ஓகேங்களா? அப்போ டஸ்ட் வந்து எந்த வகையிலுமே உங்களுக்கு உள்ளே போகாது. ப்ளஸ் வந்து அந்த பிரச்சனை அடுத்த ஸ்டேஜுக்கு போகுதுன்னா வண்டி அடங்கி வெறும் பிளாக் ஸ்மோக்காக தள்ளி டீசல் சேர்த்து எடுத்து இந்த மாதிரியான பிரச்சனை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நமக்கு வந்து அந்த மாதிரி போகாமல் முன்கூட்டியே இந்த சென்சார் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ இந்த இதோட உள்ளே போகிற காற்றோட அளவு குறையும் போது என்ன ஆகுனா உள்ளே வந்து உங்களுக்கு செக்ஷனில் இழுக்கும் போது இந்த ஓசு சுருங்கோன்னு இந்த சென்சார் வந்து உங்களுக்கு மேலே வந்து காமிச்சிடும். இந்த சென்சார் வந்து கரெக்டாக இருக்குது, க்ளீன் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குங்க. ஸோ இது வந்து 2 வகை தான். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட்டும் குறைவுங்க. இப்போ ஒரு 300 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு சர்வீஸ்க்கு வந்து உங்களுக்கு மீதியாகும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் சாதாரணமாக 1000 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க, க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து லைஃப் டைம் அப்படிங்கிறது நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் வகையை பொறுத்து தான். நீங்கள் வந்து இதை நார்மலாக க்ளீன் பண்ணி போடுற அளவுக்கு இருந்தது, கண்டிஷன் மாறாமல் இருந்ததுன்னா 1500 மணி நேரம் வரைக்கும் கூட அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மினிமம் டைம் வந்து 800 மணி நேரத்துலேருந்து 1000 மணி நேரம் சாதாரணமாக இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம் சார். அப்படி இந்த சைடு வாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இன்ஜின் ஆயில் ஃபில்டரில் ஒரு கூலர் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டில் இருக்காது. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலுக்கு உண்டான ஃபில்டரு, இதுதான் கூலர்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக கொடுத்துருக்கோம்னா அந்த நமக்கு கண்டினியூஸாக போயிட்டு ஆயில் என்ன பண்ணணும்னா வளவளப்பையும் கொடுத்துட்டு ஹீட்டையும் எடுத்துகிட்டு வருங்க. இன்ஜினில் இருக்க அந்த பிஸ்டனுக்கு அடியில் இருக்கக்கூடிய சூட்டையும் உடனே எடுத்துகிட்டு வரதுனால அந்த ஆயில் வந்து சூடாக வரும். டெம்பரேச்சர் வந்து நார்மல் டெம்பரேச்சரோட இன்க்ரீஸ் ஆகி வரும். ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகி வரும்போது என்ன ஆகுனா இப்போ 250 நேரம் அதே மாதிரி ஓட்டிட்டு இருந்தோம்னா ஆயிலோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா சூடாக அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட வளவளப்பு தன்மை வந்து குறைஞ்சிரும். இப்போ நம்ம கல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, ஒரு டைம் சமைச்ச கல்லெண்ணெய் அடுத்த டைம் பண்ணும்போது என்ன ஆகுனா அதோட தனித்தன்மை மாதிரி ஆகிடும். ஸோ அந்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது இந்த கூலர் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபில்டருக்கு வந்துட்டு போகும்போது என்ன ஆகுனா இந்த கூலர் வந்து ஆயிலோட சூட்டியுமே வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அப்போ அந்த பசை அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ அதை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க இந்த 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, 1 2 3 4 ரன்னிங் கியர் மட்டும் இந்த சைடு வந்துருங்க. ரிவர்ஸ் வந்து ரேஞ்சில் வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சேஃப்டி ப்ளஸ் வந்து கம்ஃபர்டபுள் அப்படின்ற விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ மோஸ்ட்லி நீங்கள் டிராக்டர் பொறுத்த மட்டும் ஃபீல்டில் ஓட்டும் போது நம்ம இன்றைக்கி கையில் அதாவது லுங்கி தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லுங்கி யூஸ் பண்ணும்போது ஒரு எதிர்பாராத சூழ்நிலையும் நம்ம சடனாக வண்டியை விட்டு இறங்கணுன்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காதுங்க. அதுக்கான டிசைனில் தான் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும். சைடு ஷிஃப்ட் இருக்கிறதுனால சடனாக நீங்கள் ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம். ஸோ இது சேஃப்டி ஆஸ்பெக்டில் இருக்குது. இன்னொரு விஷயம் சேஃப்டிக்காக கொடுத்துருக்கோம், நியூட்ரல் சேஃப்டி சுவிட்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் ரேஞ்சு கியர் வந்து நியூட்ரல் பண்ணால் மட்டும்தான் டிராக்டர் ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பிடிஓ சுவிட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிவர்லேயும் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பிடிஓ ஆனில் இருக்கும்போது டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டிராக்டர் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ காரணம் என்ன, இது வந்து ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ரொட்டாவேட்டர் தூக்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், எதிர்பாராத விதமாக ஏதாவது குழந்தைங்க பண்ணலாம். இல்லை ரொட்டாவேட்டர் கீழே இறங்கி இருக்கும்போது டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா பிடிஓ ஆன் ஆகி ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா டிராக்டர் வந்து முன்னாடி தள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான சேஃப்டி பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையுமே சேஃப்டி சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ பிடிஓ ஆனில் இருந்தாலும் டிராக்டர் ஸ்டார்ட் ஆகாது, இந்த கியர் வந்து கியரில் இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த வகையில் இது கொடுத்துருக்கோம். அப்படியே பேக் சைடில் சார் அந்த லிவர் ஃப்ரீ பண்ணணுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெடி பண்ணிக்கலாம், அது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த லிங்கேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த லிங்கேஜ் வந்து நம்ம வந்து நார்மல் பொசிஷனை விட கொஞ்சம் டைட்டில் தான் கொடுப்போம். ரீசன் ஏன் அப்படின்னா ரோட் நைஸாக இருக்குது. அதான் சொல்கிறேன் சார், ஏன்னா ஓடணும். இது புது வண்டி இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸே பண்ணாமல் இருக்கு. நம்ம வண்டி டைட்டாக தான் இருக்குது. அதுதான் சொல்கிறேன் சார், இது வந்து நம்ம ஓடாமல் இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரப்ப கேட்போம் கஸ்டமர்ட்ட. ஏன்னா லிவர் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே லூஸாக இருந்துச்சுன்னா ரன்னிங்கில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் இறங்க ஆரம்பிச்சு நம்ம லாக் பண்ண மாட்டோம். ஆனால் லாக் கொடுத்துருக்கோம் நாங்கள், பட் ஆனால் கஸ்டமர் அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் லாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு சிரமமாக இருக்கும்ட்டு. அதனால மினிமம் டைட்டில் வச்சிருப்போம். அது அவங்களுக்கு இந்த லூஸுக்கு தேவையான ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்போ அவங்களுக்கு அது பண்ணி கொடுத்துருவோம். ஒன்றும் இல்லை சார், லிங்கேஜை ஃப்ரீ பண்ணால் போதும். இது எல்லாமே லிங்கேஜஸ் தான். அதை ஃப்ரீ ஆலன் கே வச்சு ஃப்ரீ பண்ணால் உங்களுக்கு லூஸ் ஆகிடும். ஓகேங்களா, நான் போட்டு எடுத்துகிட்டு போனோம். இதில் போட்டிங்கன்னா
எந்த ஒரு லோடுமே ஹைட்ராலிக்குள்ளே வராது. ஏன்னா இங்கே போடும்போது என்னன்னா இங்கேயே அரெஸ்ட் ஆகிடும் இந்த ப்ராக்கெட்டில். ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஹைட்ராலிக்கில் வைப்ரேஷன் வர்றது, உங்களுக்கு ஜர்க் அடிக்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராதுங்க. அடுத்தது சென்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா கலப்பை எனக்கு இறங்கவே மாட்டேங்குதுங்க, இடம் வந்து ரொம்ப கடுசாக இருக்குது, டாப்பில் இங்கே சுற்றி வச்சு குத்தி உழவு எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டர் ஹோல்ஸில் போட்டுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வயல் பதமாக இருக்குது. நான் சின்ன லிவர் டிராஃப்ட் லிவர் வந்து செட் பண்ணி எனக்கு இந்த வயல் ஃபுல்லாக ஒரே மட்டும் வேணும்னு சொல்லி நம்ம செட் பண்ணி ஓட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உழவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது நார்மலாக இருக்கிற மண்ணுக்கு நீங்கள் லாஸ்ட் ஹோல்ஸில் போட்டு ஓட்டிக்கலாங்க. இது வந்து ப்ராக்கெட்டோட டிசைனு. நான் ஹைட்ராலிக் டிசைன் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது இந்த கிரவுண்டில் வந்து நாங்கள் ஒரு பிளானட்ரி வச்சிருக்கிறோங்க, வீல்லேருந்து வர லோடு உள்ளே போகாது அப்படின்றது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஹவுசிங்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா, இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கியர் இருக்கும். அந்த 3 கியர் வழியாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வீலுக்கு வரும். ஸோ அப்போ இங்கேருந்து வரக்கூடிய லோடு வெளியிலேயே தெரியும். 75% ஒரு 100 கிலோ வெயிட் இருக்குன்னா 75 கிலோ வந்து வெளியே தெரியும். வெறும் 25 கிலோ லோடு தான் உங்களுக்கு உள்ள வரும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லோடுனால உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எந்த ஒரு டேமேஜோ தேய்மானமோ வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் நடக்காதுங்க. பிரேக்கும் இதுக்குள்ளே தான் வரும். இப்போ மற்ற வண்டி மாதிரி பிரேக்கிங்னு ஒரு ட்ரம்மை வச்சு நீங்கள் மிதிக்கும் போது ஆயில் போய் தெளித்து அப்புறம் நிற்காது பிரேக். அதனால தான் வந்து பிரேக் எஃபிஷியண்ட்டாக நிற்கும். பிரேக் உள்ளே வரதுனால நீங்கள் பெடலில் கால் வச்சிங்கன்னா அப்படியே பிரேக் நிற்கும். அதோட ப்ளே கூட மோஸ்ட்லி மாறாது. அதிகமாக வந்து நமக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னா மாறாதுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் என்னன்னா ப்ராப்பரான ஒரு 1100 150 மணி நேரத்தில் ஹைட்ராலிக் ஆயில் சர்வீஸ் பண்ணணும்னா அதை பண்ணிவிட்டு மற்ற ஆயிலை வந்து மோஸ்ட்லி கலக்க விடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த ஆயில் என்ன தன்மையில் இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரேக்குக்கு நீங்கள் எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே பண்ண தேவையில்லை. அந்த டீ பின் சொன்னோம் இல்லைங்களா, கரவளவு ஓட்டும் போது வந்து ஆட்டோமேட்டிக்காக கை ஏறி இறங்குறது, அந்த பின்னுங்கிறது இதுதாங்க. ஸோ இந்த பின்னை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் பின்னு சேராயிருக்கு. குறுக்கு ஓட்டும் போது ஏறி இறங்கல உழுவ மாட்டேங்குது. காற்று பின் வரல கரெக்டுங்களா, இல்லை காற்று வந்துருச்சுன்னா இது டீ பின்னு தான் வரும். அப்படியே திருப்பி போட்டுக்கணும், நேரம் ஆக்கிக்கணுமா? ஆமாம், இந்த பின்னை நேரம் ஆக்கிட்டீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கை 2 கை இந்த மாதிரி ஏறி இது ஏறி இறங்கும் போது என்னன்னா நீங்கள் விதை போகிற மிஷின் ஆகட்டும், இல்லை ரொட்டாவேட்டர் கரவளவில் ஓட்டுறதாகட்டும், இல்லை ஒரு இடத்துல மேடு ஒரு இடத்துல பள்ளமாக இருந்துச்சுன்னா மேட்டில் வெட்டும் பள்ளத்தில் வெட்டாங்க இல்லையா. அப்போ என்ன ஒன்றும் இந்த பொசிஷன்லேயே கை இப்படி 2 பக்கமும் மாறி மாறி ஏறி இறங்குது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராக்டர் எப்படி ஓடிட்டு போனாலும் பின்னாடி இருக்கிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் ஒரே மாதிரி வருது. ஆமாம், இது வந்து ரொட்டாவேட்டருக்கு தான் பயன்படுத்தணுங்க, கலப்பைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா கலப்பைக்கு வந்து பயன்படுத்துறோம்னா மட்டம் வராது, குத்தி பிடிக்கும், டிராக்டர் போகக்கூடாது. ரொட்டாவேட்டருக்கும் போது உங்களுக்கு வெட்டிக்கிட்டு வரது இல்லைங்களா. ரொட்டாவேட்டர் இந்த விதப்பு மிஷினுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா விதை போடுறது என்ன ஒன்று, உங்களுக்கு மேடு பள்ளத்தில் டிராக்டர் வந்து மேடு இறப்பதுனால விதை மிஷின் தூக்கி இந்த சக்கரை வந்து தரையில் போட்டாலும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மேட்டில் இறங்கும்போது அந்த இடத்துல தூவாத போயிடும். முளைக்கும் போது அந்த மாதிரி வராது. மாற்றி போட்டிங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுவே ஏறி. அடுத்து இந்த பிடி ஆப்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டபுள் அதாவது டூயல் கிளட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. டூயல் கிளட்ச்னா ஒரு கிளட்சுக்கு உண்டான பெடல் இது, சரிங்களா. இதை மிதிச்சிங்கன்னா உங்களுக்கு டிராக்டர் நிற்கும், கியர் பாக்ஸுக்கு போகிற பவர் வந்து கட் ஆகும். ஸோ அதுவே பிடிஓ கிளட்ச் அப்படிங்கிறது இந்த லிவர் தான் பிடிஓ கிளட்சுக்கான லிவர், சரிங்களா. இந்த லிவர் ஆன் பண்ணிங்கன்னா பிடிஓ ஆன் ஆகிடும், ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்போ இதை ஆன் பண்ணியிருக்கும் போது நீங்கள் இந்த கிளட்சை மிதிச்சு தான் ஆன் பண்ணணும், மிதிச்சு தான் ஆஃப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதேமாதிரி ஆனில் இருக்கும்போது இதை மிதிச்சிங்கனாலும் பிடிஓ நிற்காது. ஏன்னா 2 பவர் தனித்தனியாக உங்களுக்கு போயிடும். அதனால தான் நான் சொல்லுவேன் 10,000 தான் நீங்கள் ரொட்டாவேட்டர் போட்டிங்கனாலும் எந்த ஒரு தேய்மானம். உங்களோட யூடியூப் லிங்க் மட்டும் கொஞ்சம் வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டீங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் நான் பார்க்கணும். கல்லுக்காட்டில் ஓட்டும் போது அடிக்கடி கட் ஆகும்னு சொல்லிட்டு வெளியே தாக்கா வச்சிருவாங்க. ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் இங்கே இதாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் போட்டாருன்னா டக்குன்னு அலர்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த மாதிரி எதிர்பாராத விதமான லோடு வந்தாலுமே பிடிஓ கிளட்ச், அதாவது பிடிஓ 4 எடிஷனா போட்டு வரேன். அந்த கிளட்ச் மட்டும் 4 எடிஷனா, ஸோ அதுவும் உங்களுக்கு உடையாது, கட்டாது. கிளட்ச் மட்டும் ஸ்லிப் ஆகிடுது. டக்கு நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணிட்டு லோடை ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணி அப்படி கூட ஓட ஆரம்பிச்சிடும். லோடுக்கு ரொம்ப லோடாக இருந்ததுன்னா ஸ்லிப்பாக வரும். இந்த அங்கிட்ட ஒரு முடி மட்டும் இருக்குது, அது யார் பாரு. டைப் பண்ணிங்கன்னா வீடியோ சுற்றுறதுக்கான பிளே வந்து நம்ம எப்படி நான் அதே மாதிரி டபுள் வீடியோ ஆப்ஷனுங்கிறது இதுதான். இது பின்னாடி போட்டிங்கன்னா நார்மலாக